love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்டையர் பைத்தன் சாப்டர்ல சாப்டர் 104 நம்ம இந்த பேண்டா ஃபேமிலி இந்த நம்பர் 4 நம்ம கடந்த 3 நாளா என்ன பார்த்தோம்? அந்த சீரீஸ்னா என்ன, டேட்டா ஃப்ரேம்னா என்ன, சிங்குலர் என்ன, மல்டிபிள் டைமென்ஷன்னா என்ன, மல்டிபிளர்னா என்ன, அந்த டேபிள் மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் எப்படி சிஎஸ்பி எப்படி ரீட் பண்ணுவோம், அந்த சிஎஸ்பி ஜேசன் எப்படி ரீட் பண்ணுவோம், அந்த டேட்டாஸ்லாம் பார்த்தோம், எப்படி லேபிள் பண்ணுவோம், அந்த லேபிளை வந்து எப்படி மாற்றுவோம், அந்த இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு எப்படி மாற்றுவோம். அதுக்கப்புறம் வந்து நேத்திக்கு என்ன பார்த்தோம், அந்த பிடி டாட் ஆப்ஷன்ஸில் வந்து அந்த மேக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம், அந்த மேக்ஸ் வந்து செட் பண்ணோம். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இப்போ வந்து ஒரு பெரிய டேட்டா எடுக்கிறீங்க, அதில் 1000 ரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நமக்கு 1000மே வேணால் 1000 காமிக்கலாம். நம்ம 9999 சொல்லிட்டு போட்டு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி படிப்படியாக நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். இன்னைக்கு அதே ஃபேமிலியில் வர்றது தான் வந்து அனலைசிங் த டேட்டான்னு சொல்லிட்டு பேர். இந்த அனலைசிங் டேட்டா வந்து ஒரே ஒரு பாட்டு தான். ஸோ நான் வந்து எப்பவுமே சொல்கிற மாதிரி பேண்டா வந்து ரொம்ப முக்கியங்க. இந்த பேண்டா வந்து டேட்டா அனாலிசிஸில் யூஸ் பண்ணுறாங்க, டேட்டா இன்ஜினியரிங் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேண்டாவே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 லெக்சர் பண்ணால் கூட ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. நல்லா கற்றுக்கிட்டா வச்சுக்கோங்கலாம், பிரச்சனையே கிடையாது. நல்லா பூந்து விளையாடலாம். அதுதான் என்னோட டார்கெட்டும். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கம்ஃபர்டபுளாக போய் வந்து இது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுங்க. நீங்களும் சந்தோஷமாக இருங்க, அடுத்தவங்களையும் சந்தோஷமாக இருக்க வைங்க. ஓகே, நல்லபடியாக கான்ட்ரிபியூட் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் சொசைட்டிக்கும். ஸோ அதுதான் என்னோட நோக்கம். ஓகே, வேற ஒன்றும் பெரிய சீக்ரெட்லாம் கிடையாது. இப்போது இந்த அனலைஸ் பண்ணும்போது ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு உடம்புன்னு சொல்லி எடுத்துட்டா தலை இருக்குது, வால் இருக்குது. ஓகே, அதாவது வந்து தலை கூட ஆடல, வால் ஆடுதுன்னு சொல்லிட்டு நம்ம இதில் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? இப்போது நமக்கு மனுஷங்களுக்கு வால் கிடையாதுங்க. ஓகே, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ஸோ தலைனா டாப் பார்ட் ஆஃப் த பாடி. ஓகே, இப்போது ஒரு அனிமல், ஒரு நாய் எடுத்துட்டீங்க, இல்லை பூனை எடுத்துட்டீங்கன்னா தலைனா டாப் பார்ட் ஆஃப் த பாடி, வால்னா வந்து பாட்டம் பார்ட் ஆஃப் த பாடி. அதே மாதிரி தான் பாம்புக்கும். கரெக்டாக தலையை வெட்டினா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்போ பேசிக்காக என்ன, தலைனா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபை காமிக்கிறது, டெய்ல்னா வந்து கடைசியில் இருக்கிறத காமிக்கிறது. அவ்வளோதான விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா நான் எடுக்கிறேங்க. இந்த டேட்டா நான் எடுக்கும்போது என்ன பண்ணுறேன், ஸோ இப்போ இந்த இம்போர்ட் இந்த பாண்டா கீண்டாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் இங்கே போடுறேன். ஸோ இங்கே போட்டால் எனக்கு டேட்டா டாட் சிஎஸ்பி கிடையாதுங்க. எனக்கு வந்து என்ன இருக்குன்னா கீவாத் தமிழ் டேட்டா 1.txt. ஓகே, நான் சிஎஸ்பியாக சேவ் பண்ணல, பட் கீவாத் தமிழ் டேட்டா 1.txt அது சிஎஸ்பியாக சேவ் பண்ணது, அது வேறு மாதிரி போயிருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்னா, இது வந்து டிஎக்ஸ்டி. அதுக்கப்புறம் இது வந்து எப்படின்னா இந்த கீவாத் டேட்டா இல்லை கீவாத் தமிழ் டேட்டா 1.txt. இல்லை நான் ஃபஸ்ட் எனக்கு 10 மட்டும் கொடுன்னு சொல்கிறேன். இது 169 இல்லையா, ஃபஸ்ட்டு 10 மட்டும் கேட்குறேன். அதான் ஹெட், அதான் டிஎஃப் டாட் ஹெட். ஏன்னா டிஎஃப் வந்து இங்கே போட்டிருக்கேன், இந்த டிஎஃப் டாட் ஹெட். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு 10 வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான். இப்போ இதுவே வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டு 10 நான் கொடுக்காம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 நான் கொடுக்காம இருக்கேன், எதுவுமே நான் கொடுக்காம இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பாருங்க, இது வந்து எரர்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஏதோ ஒரு இது இருக்குது. அது வந்து என்ன இருக்குன்னா, பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டு பக்கத்தில் சரி இந்த இதுவே நான் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கரெக்ட், நமக்கு தான் அந்த டேட்டான்னு சொல்லி ஒன்று கிடையாதுங்க. அதாங்க உங்கள் விஷயமே. அது என்னன்னா, அது எப்படிங்க மாறிச்சுன்னு சொல்ல தெரியல எனக்கு. ஸோ இந்த கீவார்ட் தமிழ் டேட்டா 1.txt அப்படின்னு சொல்லி போடுறேன், அந்த ஹெட்னு சொல்லி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹெட்டை பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 மட்டும் தான் கொடுக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு 5 மட்டும் தான் கொடுக்கும். அதே மாதிரி தாங்க டெய்லும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கே டெய்லும். இந்த டெய்லு வந்து எப்படின்னா வாலை கொடுக்குறது, அந்த வாலில் இருக்கிறத அந்த இதை கொடுக்குறது தான் டெய்லு. ஓகே, ஸோ இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே நான் போடுறேன் இந்த கீவாத் தமிழ் டேட்டா 1.txt. ஸோ இந்த டெய்ல்னா கடைசி 10 கொடுக்கறது தான் இந்த இது, இந்த கடைசி 5. ஓகேவா? இப்போ நான் இதுவே நான் இப்படி எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதே மாதிரி நான் வந்து இங்கே 10ன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 10 கொடுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 10 கொடுத்துரும். ஓகே, இதான் ஹெட்டு, இதான் டெய்லு. இந்த கடைசி இதை அந்த ஹெட்டை பார்த்தாச்சு, டிஎஃப் டாட் ஹெட்டு, டிஎஃப் டாட் டெய்லை பார்த்தாச்சு. இப்போது இதில் ஒரு முக்கியமான ஒரு டேட்டா ஃப்ரேமில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. அதுக்கு பேர் வந்து எப்படின்னா, போன வாட்டி பிடி ஆப்ஷன்ஸ் பார்த்தா மாதிரி இதில் வந்து என்னென்னா இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபோனா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடு. அந்த இன்ஃபர்மேஷனை எனக்கு பேசிக்காக ஃபோன் நம்பராக இருக்கும், அட்ரஸாக இருக்கும், அந்த ஆளோட பற்றி அட்ரஸாக இருக்கும், என்ன ஒன்று இருக்கும், அதான் இன்ஃபோ. ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ் தானே. ஸோ அதே இன்ஃபோ அப்படின்னு சொல்லி போட்டா வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலம் வந்து இந்த கலோரி அப்படி இந்த மேக்ஸ் பல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலோரி காலம் 164 நான் நல் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து 169 3 இடத்துல 4 நல் இருக்குது. அதாவது 164 169 164 65 66 67 68 69.
இந்த இடத்துல வந்து 5 இடத்துல நான் நல் இருக்கு. அந்த நான் நல்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து வந்துருச்சு. ஓகேவா? கலோரி காலம்ல வந்து ஒரு 5 இடத்துல வந்து ஒரு வேல்யூவே இல்ல அந்த இடத்துல. ஸோ ஒரு பெரிய டேட்டா செட் எடுக்கும்போது வேல்யூவே இல்லாம டேட்டா பண்றது முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணலாம். மீறி என்ன வேணா பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து டேட்டா கிளென்சிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த டேட்டா வந்து கிளென்ஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த டேட்டா கிளென்சிங் நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம். சரியா? இன்னைக்கு இதோடு இருக்கும், அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். இந்த சாப்டர் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். உங்களுக்கு ஏதான கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க. ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரும் ஒன்று நீங்கள் உங்கள் நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு அடுத்த முறை